அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கி இன்னும் ஒரு முக்கியமான இடத்தை பார்க்க வந்திருக்கோம். அதுவும் சிங்கப்பூரில் அமைஞ்சிருக்கிற ஒரு முக்கியமான இடம்தான். இந்த இடம் வந்து ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட தற்போது ஒரு புராதன சின்னமாக பயன்படுத்தி பாதுகாக்கப்படுகின்ற ஒரு இடத்தை தான் நாங்கள் இன்றைக்கி பார்க்க வந்திருக்கிறோம். சரி, வாங்க போய் பார்க்கலாம். நாங்கள் இந்த இடத்துக்கு வாரதுக்கு ஃபோர்ட் கேனிங் என்ற ஒரு எம்ஆர்டி ஸ்டேஷனில் வந்து இறங்கி அங்கேருந்து தான் நாங்கள் இங்கே வந்திருக்கின்றோம். அந்த எம்ஆர்டி ஸ்டேஷன்லேருந்து ஒரு 10 நிமிஷம் ஒரு வாக்கிங் டிஸ்டன்ஸில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குது. நான் ஏற்கனவே குறிப்பிட்ட அந்த இடம் இதான். இந்த லைட் ஹவுஸ் 1855ஆம் ஆண்டு முதல்ல ஒளியூட்டப்பட்ட என்று சொல்லி இங்கே போட்டிருக்காங்க. நீங்கள் இங்கே பார்க்குற படம் வந்து அந்த நாட்களில் இருந்த சிங்கப்பூர் தான். இது எப்படி ஆரம்ப காலகட்டங்கள் 1908ஆம் ஆண்டில் எப்படி அமைஞ்சிருக்குன்றது தான் இங்கே போட்டிருக்காங்க. அந்த ஃபோட்டோவை தான் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த இடம் தான் இந்த ஹார்பர் அந்த நாட்கள் அமைய பெற்ற இடம். இந்த ட்ரஃபிள்ஸ் கார்டன் என்ற இந்த கார்டனுக்குள்ளே என்ட்ரு ஆகினதும் நமக்கு அந்த வலக்கை பக்கத்தில் தெரிகிறது தான் அந்த புராதன காலத்தில் பயன்படுத்தப்பட்ட அந்த லைட் ஹவுஸ். அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா ஒரு கொடி மரம் ஒன்று காணப்படுது. இது ஒரு ரஃபிள்ஸ் கார்டனுக்கு சொந்தமான ஒரு இடம். இந்த கார்டனை மிக அழகாக வடிவமைத்து இந்த கலங்கரை விளக்கத்தை இங்கே வச்சுருக்காங்க. இங்கே வந்து பார்க்கக்குள்ள ரொம்ப இனிமையாக இருக்குது. இந்த சத்தம், அந்த அமைதி, அந்த காற்று எல்லாமே ரொம்ப அமைதியான ஒரு மனநிலையை நமக்கு தருது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அந்த ட்ரஃபிள்ஸ் கார்டன் பகுதியில் அமைஞ்சிருக்கிற அந்த கார்டனையும் அதனோட இணைஞ்சு அமைஞ்சிருக்கிற அந்த லைட் ஹவுஸையும் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க.
இந்த லைட் ஹவுஸ் வந்து ஆரம்ப காலங்களில் முதல்ல பாவிக்கப்பட்ட அந்த ஹார்பரில் பயன்படுத்தப்பட்டதாகவும் அதுக்கு பிறகு அந்த லைட் ஹவுஸை இங்கே மாற்றிருக்கிறாங்க. இங்கே மாற்றி மக்கள்ற ஒரு பார்வைக்காகவும் ஒரு புராதன சின்னமாகவும் இங்கே வச்சுருக்காங்க. அந்த இடத்துல இருக்கிற அந்த சுற்று வட்டாரத்தை தான் நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கீங்க. இந்த இடத்துல இருந்து பார்த்தா நமக்கு கிளாக்கி என்று அழைக்கப்படுற ஒரு முக்கியமான ஒரு இடம் ஒன்று நமக்கு தெரியுது. இந்த மலையில் இந்த இடம் அமைஞ்சிருக்கிறதால நமக்கு கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற இடங்களை கூட பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த இடம் தான் கிளாக்கி சென்ட்ரல் என்று அழைக்கப்படுற ஒரு இடம். இந்த இடம் வந்து வெள்ளிக்கிழமைகளில் சனிக்கிழமைகளில் இரவு உணவுக்காக ஒரு நைட் லைஃப் அமைஞ்சிருக்கிற ஒரு இடத்துக்காக ஃபேமஸான ஒரு இடம் இது. இந்த லைட் ஹவுஸ் வந்து 1903ஆம் ஆண்டிலிருந்து 1958 வரைக்கும் பயன்பாட்டில் இருந்திருக்குது. ஒரு முக்கியமான ஒரு பயன்பாட்டில் இருந்திருக்குது. இது மலாக்கா நீரிணைக்கு ஊடான ஒரு போக்குவரத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு உதவியை இது செஞ்சுருக்குது. அதில் அந்த மலாக்கா நீரிணை போக்குவரத்துக்காக 13 வெளிச்ச வீடுகள், அதாவது லைட் ஹவுஸ் பயன்படுத்தப்பட்டிருக்குது. அதில் ஒரு முக்கியமான ஒரு லைட் ஹவுஸாக இந்த லைட் ஹவுஸ் அமைஞ்சிருக்குது அந்த காலங்களில். அதுக்கு பிற்பாடுகளில் உயரமான பில்டிங்ஸுகள் கட்டப்பட்டதாலும் அந்த ஹார்பர் வந்து வேறு இடத்துக்கு மாற்றப்பட்டதால் இது ஒரு நினைவு சின்னமாக இந்த இடத்துல கொண்டு வந்து அமைச்சிருக்காங்க. இது தற்போது மக்கள்ற ஒரு பார்வைக்காக இந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்குது. ஃபோர்ட் கேனிங் லைட் ஹவுஸ் 1903ஆம் ஆண்டிலிருந்து 1958 வரைக்கும் ரெண்டு இங்கே போட்டிருக்காங்க. இங்கே பார்த்தா தெரியும்.